50ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். மன்னாவினுடைய தலைப்பு, தேவன் நம் நியாயாதிபதியாய் இருக்கிறார், நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இரக்கமுள்ளவர் தான் கடந்த நாளிலே பார்த்தது போல பட்சிக்கும் அக்கினியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோமே. நியாயாதிபதி ஸ்தானத்திலே அவர் வீற்றிருக்கும் போது அவர் பாரபட்சம் பார்க்காதபடிக்கு எப்போதும் எது நியாயமோ அந்த நியாயத்தை மாத்திரமே செய்கிறவராய் இருக்கிறார். 9ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலே, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாய தீர்த்து சகல ஜனங்களுக்குள்ளும் செம்மையாய் நீதி செய்வார். அதே அதிகாரத்திலே 17-18 வார்த்தைகள் சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள், எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள், நீதி உள்ள ஆக்கினை அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறதுனாலே, சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறதுனாலே நாம் ஆயத்தப்படுவோம், நாம் குணப்படுவோம். அந்த புத்தி உள்ள கனிகளைப் போல எரிகிற தீவட்டியோடு எண்ணெய் கொண்டு சென்றவர்களே, அந்த புத்தி உள்ள கனிகளைப் போல ஆயத்தத்தோடு நாம் காணப்படுவோம். மணவாளன் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார், வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் நாம் ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்படுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வரும் நாளிலே நியாயாதிபதியாய் எங்களுக்கு முன்னே வீட்டிருக்கும் போது நாங்கள் உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களாய், வசனத்துக்கு நடுங்கி செயல்படுகிறவர்களாய், எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாங்கள் என்று காணப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.